வணக்கம். ஆ இது கார்த்திக் ஷார்ட் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல். இது நான் உங்களோட கார்த்திக் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ரோ லென்ஸுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ரோ ஃபோட்டோகிராஃபிக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, மேக்ரோ லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நிக்கானோட மைக்ரோ சீரிஸ், சோனியோட சீரிஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மேக்ரோ லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் என்னோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ரோ லென்ஸ் வாங்குற அளவுக்கு மேக்ரோ லென்ஸ் நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 45,000 50,000 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. ஒரு நல்ல மேக்ரோ லென்ஸ் வாங்கணும் அப்படின்னா. ஸோ அந்த ரேஞ்ச் என்கிட்ட வந்து பட்ஜெட் கிடையாது. எனக்கு வந்து ஒரு மினிமம் இதில் வந்து எனக்கு வந்து மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறவங்க நார்மலாகவே ட்ரை பண்ணலாம். பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக அதை ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு மேக்ரோ ஃபோட்டோகிராஃபிக்கான மேக்ரோ லென்ஸ் ஃபில்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எப்படி யூவி ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரியான மேக்ரோ ஃபோட்டோகிராஃபிக்கான மேக்ரோ லென்ஸ் ஃபில்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த மேக்ரோ ஃபில்டர்ஸ் வந்து உண்மையிலுமே ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. வாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்ரோ லென்ஸ் ஃபில்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதா, ஃபஸ்ட்டு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு லோ காஸ்ட்டில் உள்ள ஒரு ஃபில்டர்ஸ் தான். ரொம்ப ஹை காஸ்ட் ஃபில்டர்ஸ் போனோம் அப்படின்னா மினிமம் அதுவே பார்த்தீங்கன்னா 8,000 அந்த மாதிரி வருது. ஸோ அது நமக்கு வந்து வேணாம் இப்போதைக்கு. சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் இது வந்து எஃபெக்டிவாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் நம்ம ஃபில்டர் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ஃபில்டரோட காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 350 to 400 ரேஞ்சில் இது மாற்றி வந்துட்டுருக்கும். கீழே நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃபில்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக்கேஜில் தான் இந்த ஃபில்டர் வருது. இதில் மொத்தம் 4 வெரைட்டி ஆஃப் ஃபில்டர்ஸ் இருக்குது. ஸோ 4 ஃபில்டர்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ வந்து +10 இந்த மாதிரி +1 +2 +4 +10 அப்படிங்கிற மாதிரியான ஒரு 4 ஃபில்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த 4 ஃபில்டர்ஸ் மூலமாக நீங்கள் ஒவ்வொரு ஷாட்டையும் எடுக்க முடியும். இந்த 4 ஃபில்டரையும் உங்களோட லென்ஸில் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேக்ரோ ஃபோட்டோகிராஃபியை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ண முடியும். இந்த ஃபில்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலுமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிற இந்த தவளை ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த லென்ஸில் +10 போட்டு எடுத்தது தான். ஸோ ரொம்ப கிட்டக்க வச்சுட்டு தான் என்னால் இதில் வந்து ஜூம் பண்ண முடியும். இதில் ஒரு மிஸ்டேக் அதுதான் இதில் டிஃபால்ட்டாக தான். ஸோ இது மாதிரி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த தவளை ஃபோட்டோவில் பாருங்கள் எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது, எவ்வளோ விதமான கரெக்டான இந்த லைட்டிங் எக்ஸ்போஷர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. ஸோ ஓகே, ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த காஸ்ட்டுக்கு இந்த ஃபில்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உண்மையுமே ஒர்த்து தான். இதிலே நான் வந்து பார்த்திங்கன்னா +1 +2 +5 எல்லாத்தையும் நான் போட்டு +4 எல்லாமே நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. +10 நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப உண்மையுமே சூப்பராக இருக்குது. எஃபெக்ட்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரியான லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன லென்ஸ் ஃபில்டர்ஸு இது மாதிரி யூஸ் பண்ணுங்க சார். டியூப்ஸ் மாதிரி கூட சொல்லுவாங்க. ஸோ அதை நான் அதுவும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ இந்த மாதிரி லென்ஸ் ஃபில்டரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு கண்டிப்பாக இது ஒரு இதாக இருக்கும், துண்டுகோலாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். நீங்களும் இதை வாங்கி வேணால் செக் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். இந்த ஃபில்டர்ஸோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா லென்ஸோட கிளாரிட்டியை கம்மி பண்ணிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கரெக்டான எக்ஸ்போசர் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா எந்த ஃபில்டரும் உங்களோட இமேஜோட குவாலிட்டியை வந்து ஷார்ப்னஸை வந்து அதோட வைப்ரன்ஸான ஒரு கலர்ஸை வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணவே முடியாது. ஸோ அதுதான் நான் வந்து லேர்ன் பண்ண விஷயம். இந்த லென்ஸும் அதான் பண்ணுது. இந்த லென்ஸோட குவாலிட்டி கம்மி தான். பட் உங்களுக்கு எடுக்கிற ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டான எக்ஸ்போஷரில் கரெக்டான இதில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஷார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு 100% இதில் சான்சஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.